அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் இருக்குது. Mi 11T இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. ரியல்மியுடைய GT மாஸ்டர் எடிஷன் இந்தியாவில் எத்தனை 5G பேண்ட்ஸோட வரப்போகுதுங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ரியல்மி GTயுடைய ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்துலாம். அது மட்டும் இல்லை, Oneplus இதோட ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் IMEI டேட்டா பேஸில் இருக்குது. அதுவும் என்னன்னு பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 606ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் 50 மில்லியன் டவுன்லோட்ஸ் டச் பண்ணிடுச்சு. இந்த டவுன்லோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளே ஸ்டோர் ஆண்ட்ராய்டு யூசர்ஸுடைய டவுன்லோட். அகைன் iOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இதை லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதுலேயும் வந்து டவுன்லோட் அதிகமாக தான் போகுது. ஸோ இந்த டவுன்லோட் வெறும் ப்ளே ஸ்டோரில் 50 மில்லியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2 தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 50 to 60 டேஸில் இவ்வளோ அதிகமான டவுன்லோட் வந்து அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. மட்டும் இல்லை, எல்லா பிளேயர்ஸ்க்குமே கேலக்ஸி மெசஞ்சர் செட் இவங்க ரிவார்டாக கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய ரிவார்ட்ஸ் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 50 மில்லியன் டவுன்லோட செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்ட் 12 பீட்டா வெர்ஷனில் ஏற்கனவே நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. ஃபேஷியல் கெஷர்ஸ் இதுவும் வந்து ஆண்ட்ராய்ட் 12 வர போகிறதா தெரியுது. அகைன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆக்சஸ் மோடை எனேபிள் பண்ணணும் இந்த கெஷர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்விட்ச் ஆக்சஸ் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ளூடூத், அதுக்கப்புறம் USB, கேமரா ஸ்விட்ச். கேமரா ஸ்விட்சில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேஷியல் கெஷர்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். அகைன் நீங்கள் 6 டைப்ஸ் ஆஃப் கெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஓப்பன் மவுத் கொடுத்துருக்காங்க, வாயை திறந்தோன்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் ரேஸ் ஐப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஐப்ரோஸ் ரேஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் போகிற மாதிரி. கூடவே ஸ்மைல், லுக், லெஃப்ட், ரைட் அப்புடின்னு 6 கெஷர்ஸ் இப்போ தற்சமயம் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இன்னும் அதிகமான கெஷர்ஸ் இவங்க ஆட் ஆன் பண்ணலாம் தெரியுது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஃபேஷியல் கெஷர்ஸ். ஆண்ட்ராய்ட் 12 இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ சாம்சங்குடைய ஃபோல்டபுள் டிவைசஸ் ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்தியாவில் இதோட ப்ரைஸ், அவைலபிலிட்டி, ஃபர்ஸ்ட் சேல் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்குடைய Z4 அண்ட் ZFlip 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட், அதுக்கப்புறம் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் ஆகஸ்ட் 24 ப்ரீ புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்தியன் ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆனதை விட அதிகமாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Zfold 3 பேஸ் வேரியன்ட் 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 1,49,999க்கும், அதே ஹையர் வேரியன்ட் 1,57,999 இருக்கு. அதே ZFlip 3 பேஸ் வேரியன்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 84,999, அதே ஹையர் வேரியன்ட் 88,999க்கு அவைலபிளாக இருக்குது. அகைன் இதை வந்து ப்ரீ புக் பண்ணும்போது வந்து இன்னும் அஃபோர்டபுளாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் பேக் அண்ட் HDFC ஆஃபர், அப்கிரேட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 7,500 rupees வந்து உங்களுக்கு இனிஷியல் ஆஃபரே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு. கூடவே சாம்சங்குடைய கேர் ப்ளஸ் கீழே வந்து கிட்டத்தட்ட 8,000 rupeesக்கான 1 year உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, Z4 3 அண்ட் ZFlip 3 ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு சாம்சங்குடைய டேக் வந்து ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ புக்கிங்கில் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய A22 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ HDFC ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே 1,500 இப்போ HDFC கார்டு யூசர்ஸ்க்கு வந்து ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். Pixel 5a உடைய குளோபல் லான்ச், அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் 17 அன்னைக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இதோட இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் இமேஜ் ஒன்று ரிவீல் ஆயிருக்கு. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இமேஜில் பார்க்கும்போது அதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சீரிஸை விட இங்கே 5 சீரிஸில் இன்னும் பெட்டராக கொடுக்குற மாதிரி தெரியுது. 4680 mAh கெப்பாசிட்டியோட இதை லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Pixel 5a பிகர் பேட்டரியோட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது இந்த இமேஜஸ் பார்க்கும்போது. ரெட்மி மாதிரி ரியல்மியும் சைலண்டாக சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 டிவைசஸ்க்கு. ரியல்மியுடைய 8 5G, ரியல்மி நார்சோ 34G, அதுக்கப்புறம் C சீரீஸில் 21 and 25ல இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து 500 rupees அதிகமாக இருக்குது. ஸோ ரியல்மி 8 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 14,999க்கு அவைலபிளாக இருக்குது. லான்ச் ப்ரைஸ் 14,499 இருந்தது. அதே மாதிரி தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே. அதே ரியல்மியுடைய நார்சோ 30 உங்களுக்கு 12,999க்கும், ரியல்மி C21 உங்களுக்கு 8,999க்கு அவைலபிளாக இருக்குது. இப்போது ரியல்மியுடைய C25s உங்களுக்கு 10,999, 500 rupees இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்டோரேஜ். அதோட ரியல்மி GT சீரீஸ் இந்தியாவில் ஆகஸ்ட் 18 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நேற்று ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனுடைய ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. இன்னைக்கு ரியல்மி
GT Master Edition உடைய 5G bands பற்றி தகவல் வெளியாக இருக்குது. இந்தியாவில் இது 8 5G bandsோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே 5G bands பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ரியல்மியுடைய GT சீரீஸில் மாஸ்டர் எடிஷன் இந்தியாவில் 8 5G bandsோட வரப்போகுது. ஸோ கம்பேட்டபிளாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரியல்மி GT ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 888 இதுவும் லான்ச் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. இது இந்தியாவில் கிட்டத்தட்ட 31,999 to 33,999 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 30,000 மேலே தான் வந்து ரியல்மியுடைய GT 888 இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கு. ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸில் ஏற்கனவே இந்தியாவில் ரெட்மி நோட் 10s லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ இன்னொரு புது கலர் வேரியன்ட் கொண்டு வராங்க. ஸ்டார்லைட் பர்பிள் அப்படிங்கிற கலர் வேரியன்ட் இப்போ வந்து கம்மிங் சூன் அப்படின்னு டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக, அதாவது மலேசியாவில் லான்ச் பண்ணும்போது கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்தியாவிலையும் இந்த கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ரெட்மி நோட் 10s பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு புது கலர் வேரியண்ட்டும் இனிமேல் லான்ச் ஆகுதுங்க. OnePlus உடைய இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் IMEI நம்பரில் லிஸ்டிங்காக இருக்குது. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NE2210 இந்த மாடல் நம்பரோட தான் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ NE அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த OnePlus 9 சீரீஸ் வந்து உங்களுக்கு LE லெமனேட் இந்த கோட் நேமோட இருந்தது. ஸோ அதோட சக்ஸஸராக இது OnePlus 10 லான்ச் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைனா நாட் சீரீஸ் கீழே ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க கொண்டு வருவாங்களான்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா OnePlus Vana, OnePlus Mohan நிறைய ட்ரேட்மார்க் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். ஸோ அந்த பிராண்டு கீழே ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் தான் வருமானு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு மாடல் நம்பர் வந்து இந்தியாவில் IMEIல லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ OnePlus தரப்புலேருந்து இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். அதோட iQOO உடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் IMEIல லிஸ்டிங்காக இருக்குது. இது iQOO Neo 6 SE இந்த பேரில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது iQOO 8 தான் இந்தியாவில் Neo 6ன்னு கொண்டு வர போகிறாங்களா, இல்லை ஆல்ரெடி சைனாவில் நிறைய iQOO ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சு, அதை ரீபிராண்ட் பண்ணி Neo 6 SEன்னு கொண்டு வராங்களான்னு தெரியல. பட் iQOO கீழேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. Xiaomiயுடைய Mi 11T இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியா லான்ச் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய IMEI நம்பர் லிஸ்டிங் ஆயிருந்தது, இப்போ லான்ச்சும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்தியாவில் இது Mi 11T இந்த பேரில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Redmi K40 Ultra இந்த பேரில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரில் கொடுக்கலாம் தெரியுது. கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் மீடியாடெக் உடைய ஒரு சிப் செட்டில் லான்ச் பண்ண போகிறதா ரிவீலாக இருக்குது. ஸோ ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக Mi 11T கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். Android 12 பீட்டா வெர்ஷனில் என்ன புது ஃபீச்சர் வந்து இவங்க கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னராக நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்விக்கான பதில் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுர்வி. கங்க்ராச்சுலேஷன் சுர்வி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.